வாழ்வை தேற்றும் நீ காட்டும் அன்புக்கு எல்லை அது இல்லை. நீ கொண்ட பாசம் என் வாழ்வை தேற்றும். நீ இல்லா மனங்களிலே எத்தனையோ தொல்லை, நீ இல்லா மனங்களிலே எத்தனையோ தொல்லை. நிலையான வாழ்வுக்கு நீதானே எல்லை, நீதானே எல்லை. நினைவெல்லாம் நீதானே என் இயேசுவே, நிறைவெல்லாம் உன்னில்தானே என் நாதனே. நினைவெல்லாம் நீதானே என் இயேசுவே, நிறைவெல்லாம் உன்னில்தானே என் நாதனே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஈசாக்கினுடைய 2 புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபுவும் கடவுள் முன்னிலையில் தன் தாய் தந்தையினுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வளர்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வளர வளர தந்தையினுடைய அன்புக்கு நெருக்கமாக ஏசாவும் தாயினுடைய அன்புக்கு நெருக்கமாக யாக்கோபுவும் இருந்தார்கள். தந்தை தன் மூத்த மகன் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார். அதற்காக மகனே, நீ காட்டிற்கு சென்று ஒரு விலங்கினை வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு உணவுதா என்று ஆசையோடு கேட்கிறான். அதே நிலையில் அந்த இடத்தில் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகம் 27வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், ரெபெக்கா ஒரு சூழ்ச்சி செய்கிறார். தன்னுடைய மூத்த மகன் ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபுவை அனுப்பி ஈசாக்கிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறச் செய்கிறார். ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில் ஏசா உடைந்து போகவில்லை, மனம் தளர்ந்து விடவில்லை. ஐயோ, நான் ஆசீர்வாதத்தை பெறவில்லையே என்று சொல்லி ஏங்கவில்லை. மாறாக தன் தந்தையினுடைய ஆசீர்வாதத்திற்காக இறைந்து வேண்டுகிறார். மீண்டுமாய் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கடின உழைப்பின் வழியாக தன் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வருகிறார். சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுவோம், நாம் துரத்தப்படுவோம், நாம் போலியாக மாற்றப்படுவோம், நம்மை பிறர் தூஷிப்பார்கள். ஆனால் கடவுளுடைய துணை நமக்கு இருக்கிறது என்றால், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்றால், இந்த மனிதர்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை உயர்த்துவார், நம்மை அற்புதமான ஒரு இடத்திலே வைப்பார், நமக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்ப தந்து நம் மீது அருளை பொழிவார், நம்மையும் ஒரு சாட்சியாக மாற்றுவார். இந்த நாளில் நீயும் ஒரு சாட்சியாக மாற எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நினைவெல்லாம் நீதானே என் இயேசுவே, நிறைவெல்லாம் உன்னில்தானே என் நாதனே. நினைவெல்லாம் நீதானே என் இயேசுவே, நிறைவெல்லாம் உன்னில்தானே என் நாதனே. என் பாட்டில் சுவையுண்டு நீ இணைந்தாலே, என் பாட்டில் சுவையுண்டு நீ இணைந்தாலே. என் வீட்டில் மகிழ்வுண்டு நீ வாழ்ந்தாலே, நீ வாழ்ந்தாலே. நினைவெல்லாம் நீதானே என் இயேசுவே, நிறைவெல்லாம் உன்னில்தானே என்